மிளகு சீரகம் அரைச்சி போட்ட சீரக சம்பா பொங்கல். அதுக்கு சைடிஷ்ஷாக அரைச்சி விட்ட சாம்பார் செம்மையாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. துவரம்பருப்பு சிறுபருப்பு ஈக்குவலாக எடுத்துகிட்டு ஒரு குக்கரில் போட்டு அதை அலசி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் ஒரே ஒரு தக்காளி, 4 பல் பூண்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் விசில் போட்டுக்கோங்க. சாம்பார் பொடிக்கு தேவையானது தனியா, மிளகு, சீரகம், கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா, கொப்பரை தேங்காய், கொஞ்சமாக கருவேப்பிலை இதை போட்டு நல்லா வதக்கி அதை அரைச்சி எடுத்துக்கோங்க. பெருங்காயம் சேர்த்துக்கோங்க அந்த அரைப்பில். இதுதான் வந்து சாம்பார் பொடி. நம்ம கடையிலலாம் வாங்க மாட்டோம். கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்த பருப்பு, சீரகம், வெந்தயம், காஞ்ச மிளகா, வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயும் சேர்த்து அது கூட நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம அரைச்சோம்னா அந்த சாம்பார் பொடியை 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுக்கோங்க. மிளகாத்தூளும் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. பருப்பு இருக்குல்ல, வேக வச்சுருக்க பருப்பில் நல்லா கெட்டியாக புளி தண்ணி கரைச்சி ஊற்றிக்கோங்க. அதை கரைச்சிட்டு இது கொதித்த உடனே, கத்திரிக்காயெலாம் கொதித்த உடனே நீங்கள் அதுக்கப்புறம் அந்த பருப்போடு எடுத்து ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழையை தூவி கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுருங்க. பொங்கலுக்கு வந்து மிளகு சீரகம் நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நெய், கொஞ்சம் எண்ணெய், அதுக்கப்புறம் இஞ்சி சேர்த்துக்கோங்க. மிளகு சீரகம் அரைச்சி வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு அளவு 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி அந்த மாதிரி அளவு எடுத்துக்கோங்க. சீரக சம்பா அரிசிக்கும் அதே மாதிரி எடுத்துகிட்டு பொங்கலுக்கு அந்த தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வைங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கோம்ல சிறுபருப்பும் சீரக சம்பா அரிசியும் ஒன்றா ஊற வச்சு கழுவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதையும் சேர்த்துட்டு நல்லா தண்ணி கொதிச்சு வந்ததும் அதையும் சேர்த்துட்டு ஒரு 3 விசில் போட்டு இறக்கிடுங்க. கமன்னு செம்ம இருக்கும் பொங்கல். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இதை கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த சாம்பார் செம்மையாக இருக்கும். கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டு கொத்தமல்லி தழையை தூவி ஆஃப் பண்ணிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்ஸ்டாவில் பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். மறந்துடாதீங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, ஃபாலோ பண்ண மாட்டேறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க.